தர்மபுரி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ஹரி நாராயண பெருமாள் சுவாமியின் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பழங்கள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சரியாக வடக்கு ராஜகோபுரம் வழியாக பரமபதம் சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு நிர்வாக தலைவர் முருகன் தலைமையில் செயலாளர் சதீஷ், இணை செயலாளர் சந்தானம், சரவணன், கௌரவ தலைவர் இருசப்பன் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இதேபோல் பாகூர் கொம்பியின் மதிகிருஷ்ணாபுரம் ஸ்ரீ பட்டாபிராமர் தேவஸ்தானத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து ரத்தின அங்கி, முத்து கொண்டை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் நம் பெருமாள் புறப்பாடாகி பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் எழுப்ப சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஆலயத்தில் வலம் வந்து ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளது. இதற்காக மின்துறை மூலம் புதிய மின் கேபிள்கள் அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பார்வையிட்டார். பண்டிகை காலம் என்பதால் பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை, திருவள்ளுவர் அரசு பேருந்து பணிமனை பின்புறம் உள்ள அன்னை இந்திரா நினைவு நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து, நாங்கள் வசிக்கும் திடீர் நகர் பகுதியில் எங்களுக்கு குடியிருப்புகள் கட்டி கொடுங்கள் என்றும் அல்லது எங்களுக்கு வேறு எங்காவது வீடு வழங்கி உதவிடுங்கள் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர். முதல்வர் தங்களுக்கு மாற்று பகுதியில் அடுக்குமாடு குடியிருப்புகளில் வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தார். புதுச்சேரி தர்மபுரி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் தற்காப்பு கலை பயிற்சி நிறைவு விழா தர்மபுரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் கராத்தே சங்க பொதுச் செயலாளர் சுந்தரராஜன் கலந்து கொண்டார். தலைமை ஆசிரியர் பத்லுதீன் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்
சக்திவேல் மற்றும் உறுப்பினர்கள் நியா, கனகவள்ளி, புவனேஸ்வரி, நளினி ஆகியோருடன் பள்ளி அனைத்து ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களின் பங்கேற்புடன் விழா நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டது. சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. ஸ்ரீபிரியா, புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஜெயின் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. முதலமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 29வது தேசிய சீனியர் ஃபெடரேஷன் கோப்பைக்கான கேரம் போட்டிகள் ஜனவரி 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுவை அமெச்சூர் கேரம் சங்கம் சார்பாக கலந்து கொண்ட செல்வி பூஜா தேசிய அளவில் முதலாம் இடம் பெற்று தங்க கோப்பையை தட்டிச் சென்றார். இந்த ஆட்டத்தில் காலிறுதிப் போட்டியில் தனக்கு எதிராக விளையாடிய முன்னாள் உலக சாம்பியன் மற்றும் 12 முறை தேசிய சாம்பியனாகவும் நடப்பாண்டின் தேசிய சாம்பியனுமான ரஷ்மி குமாரியை 2-1 என்ற புள்ளி கணக்கிலும், அரையிறுதியில் பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் மித்ராவை 2-0 என்ற புள்ளி கணக்கிலும், இறுதிப் போட்டியில் விளையாடிய முன்னாள் உலக சாம்பியன் இளவழகியை 2-0 என்ற புள்ளி கணக்கிலும் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தகவலை பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சங்க தலைவர் ஜெகஜோதி, சங்க செயலாளர் நாண இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி, ஜோசப் இருதயராஜ், திருமூர்த்தி, முரளி, வேல்முருகன், சுதாகர் மற்றும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தலைமை ஆசிரியர் சரோஜினி தலைமை உரை வழங்கினார். கபடி, உயரம் தாண்டுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் சச்சந்திரராஜ் செய்திருந்தார். ஆசிரியர் ஆண்டனி, ஆனந்தராஜா, ஜெர்லின், பிரேமலட்சுமி, வளர்மதி, மாலதி, கயல்விழி, வனஜா ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருநாள் வருகின்ற 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி வீடுகளை பராமரித்து வெள்ளையடிப்பது, சுத்தம் செய்வது போன்ற பணிகள் தற்போது சூடு பிடித்துள்ளன. பொங்கல் பண்டிகையின் போது வீட்டின் முன்பு மண்பானையில் பொங்கலிடுவது தமிழர்களின் பாரம்பரிய வழக்கமாகும். நாகரிக மாற்றம் காரணமாக நகர்ப்புறங்களில் கேஸ் அடுப்பில், உலோக பாத்திரங்களில் தற்போது பலர் பொங்கல் வைத்து விடுகின்றனர். இருப்பினும் பண்டைய வழக்கப்படி மண்பானையில் பொங்கலிடுவதை இன்றும் பலர் பின்பற்றி வருகின்றனர். இதனால் பொங்கல் பண்டிகை வந்தாலே மண்பானைக்கு மவுசுதான். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் மண்ணால் செய்யப்படும் அகல் விளக்கு சிற்பங்கள் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தற்போது மண்பானை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கைவினை கிராமத்தில் தயாரிக்கப்படும் மண்பானைகள் புதுவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில், நாங்கள் தயாரிக்கும் மண்பானைகள் அதன் அளவிற்கேற்ப ரூபாய் 50 முதல் ரூபாய் 300 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மண்பானை தயாரிப்பதற்காக சங்கராபரணி ஆற்றங்கரை பகுதியிலிருந்து மண் எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஒரு மாட்டு வண்டிக்கு ரூபாய் 3000 கொடுக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முன்னேற்றம் காண முடியவில்லை. மண்பாண்ட தயாரிப்பிற்கு தேவையான களிமண்,
சூளைக்கு பயன்படுத்தப்படும் தென்னை மட்டை ஒரு காலகட்டத்தில் தட்டுப்பாடின்றி கிடைத்தது. ஆனால் தற்போது அவை பணம் கொடுத்து வாங்கும் நிலை உள்ளது என்றனர். மூலக்குளம் மத சாதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் வாசவி கிளப் வனிதா பாண்டிச்சேரி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் சாலை திருப்பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த சுமார் 35க்கும் மேற்பட்ட பெண்கள் கோலப்போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. முன்னதாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சிக்கு வாசவி கிளப் வனிதா பாண்டிச்சேரி தலைவி சித்ரா ரமேஷ், செயலாளர் கீதா, பொருளாளர் பரிமளா மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராமன், பரசுராமன், ரஜினி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மத சாதரவற்றோர் முதியோர் இல்ல நிறுவனர் கீதா சந்துரு, சக்திவேல் செய்திருந்தனர். தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பு பொருட்களை தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் மாரியம்மன் ஆலயத்தில் பூஜைகள் செய்து பொங்கல் தொகுப்பு பொருட்களான பச்சரிசி, வெல்லம், முந்திரி உள்ளிட்ட 10 வகையான பொருட்களை தனது சொந்த செலவில் அரியாங்குப்பம், அருந்ததிபுரம் மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து அருந்ததிபுரம் பகுதி முழுவதும் மற்றும் காலந்தோட்டம், கோட்டைமேடு, பிசிபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதிகளை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து திண்டிவனம் செயின்ட் ஜோசப் தொழிற்பயிற்சி நிலையத்தின் மாணவர்களுக்கு திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஐடிஐ கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சுந்தரராஜன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் விபத்துகளின் விழிப்புணர்வு குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். இதில் மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனங்குப்பம் வாட்டர் டேங்க் தெருவில் உள்ள வடிகால் வாய்க்காலுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக கான்கிரீட் கட்டுமானம் இல்லாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நின்று பொதுமக்கள் போக்குவரத்திற்கு மிகவும் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். அது மட்டுமின்றி சுகாதார சீர்கேடுகளும் ஏற்பட்டு வந்தது. இதனை அப்பகுதி பொதுமக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் சபாநாயகரின் முயற்சியில் அப்பகுதி வடிகால் வாய்க்காலுக்கு கான்கிரீட் கட்டுமான பணி அமைப்பதற்கான பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் ரூபாய் 18,53,800 ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து பணியாணை பெற்று பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர்கள் சங்கர், பிருத்விராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பூபாலன், சுமதி, குமரன், சுரேஷ், ராஜா, அன்பு, அனிதா, இளஞ்செழியன், கலைவாணன், குமரன், கலையரசன், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜிப்மர் எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஜிப்மர் எஸ்சி, எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் 2025ஆம் ஆண்டு கேலண்டரை பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் ஜிப்மர் எஸ்சி, எஸ்டி சிறுபான்மையினர் பணியாளர் நலச்சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பு விழாவினை முன்னிட்டு பொதுமக்கள் காலை முதலே கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் அரியாங்குப்பம் கொம்யூன் புரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் எனும் பரமபதம் வாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசைகளும் தொடங்கிய நிகழ்ச்சியில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரம் செய்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் முழங்க சொர்க்கவாசல் எனும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து ஆலயத்தில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து யஜமான சங்கல்பம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை சேவித்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பாஸ்கரன் மற்றும் விழா குழுவினர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மதக்கடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு ழகரம் 2025 தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த 2 நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நோக்கு உரை வழங்கினார். பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரை வழங்கி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்வில் மாணவர்கள் தமிழர்களின் பெருமை மற்றும் கலை இலக்கிய பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு அரங்கங்களை அமைத்திருந்தனர். ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் நடை உடை பாவனையுடன் ஆடை அலங்காரத்துடனும் உணர்வு பொங்க உற்சாகத்துடன் அமைத்திருந்தனர். 2ஆம் நாள் நிகழ்வில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அனைத்து அரங்குகளை சேர்ந்த மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 12 துறைகளை சேர்ந்த துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கம் செய்திருந்தனர். மேலும் அனைத்து அரங்குகளையும் தமிழ்துறை பேராசிரியர்கள் ஒருங்கிணைத்தனர். எப்படி ஒரு மொழி 4000 ஆண்டு உயிர்த்திருக்க முடியும்? எப்படி உயர்த்திருக்க முடியுமா? நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கான பதில் நீ கேட்டதுக்கான பதிலாக இருக்கும். நாம் அன்றாட பேசக்கூடிய வார்த்தைகள் சுமார் 3000-4000 ஆண்டு பழமையான வார்த்தைகள். உதாரணமாக வாகை சுடுதல், கோட்டை விடுதல், வலிமை. ஏன் அவ்வளவு? காட்டேரிக்குப்பம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதி ஆண்டு மாணவிகள் காட்டேரிக்குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டுள்ளனர். இப்பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசன், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராங்கலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது. லிங்காரெட்டிப்பாளையத்தில் முருகையன் என்பவர் காராமணி பயிரிட்டுள்ளார். மாணவிகள் கடந்த 9ஆம் தேதி அவருடைய வயலில் பூச்சிக்கொல்லி மற்றும் தாவர வளர்ச்சி ஊக்கிகளை பயிரின் மேல் தெளித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப்பள்ளியில் சுற்றுச்சூழல் துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை, அன்னை இந்திரா கிராம முன்னேற்ற இளைஞர் நற்பணி இயக்கம் ஆகியவை இணைந்து புகை இல்லாத போகி பண்டிகை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த பேரணியை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டுத்துறை மெம்பர் செயலாளர் ரமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று
இந்த பேரணி மீண்டும் நடுநிலைப் பள்ளியை வந்தடைந்தது. மேலும் மாணவர்கள் போக்கி குறித்து விழிப்புணர்வு பதாகையுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் தேவி, கன்னியாகுமரி, அனுசுயா, சுமதி, சுனிதா, ஹேமலதா, அய்யனார், மேகலா, கௌசல்யா, குணசுந்தரி மற்றும் மன்ற தலைவர் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக சேவகரும் மன்ற ஆலோசகர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் நாராயணன் செய்திருந்தார். இதில் மாணவர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் விவகாரத்தில் குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் யார் அந்த சார் என்ற கேள்வி அடங்கிய பதாகையை பிடித்து சட்டமன்றத்தில் அதிமுகவினர் கேள்வி எழுப்பியிருந்தனர். அந்த நிலையில் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இவர்தான் அந்த சார் என்று தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருக்கும் புகைப்படத்தை பதாகையாக பிடித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளியுடன் சார் யார் அவர் என்ற மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய கேள்விக்கு பதிலளிக்க திராணியற்ற ஸ்டாலினை கண்டிக்கிறோம். சம்பவத்தில் புதுச்சேரி அடுத்துள்ள கலிங்கமலையில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் பரமபதநாதன் சேவையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசியையொட்டி துலாம் லக்னத்தில் சொர்க்கவாசல் நடை திறந்து பாமா ருக்மணி சமேதராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி பரமநாதனாக சிறப்பலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் சொர்க்கவாசலை திறந்தபோது அதிகாலை முதலே வருகை புரிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்கவாசலுக்குள் நுழைந்து கோபாலா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதியாண்டு மாணவிகள் காட்டேரிக்குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டுள்ளனர். இப்பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசன், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராங்குலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் தலைமையில் கீழ் நடைபெற்றது. வில்லியனூரில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் மற்றும் இலவச அரிசி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சான்றிதழ் மற்றும் இலவச அரிசி வழங்கி விழாவை சிறப்பித்தனர். விழாவில் மாணவிகள் ஆர்த்தி, அபிநயா, சாருஸ்ரீ, தேவி, வைஷ்ணவி, தாட்சாயினி, திவ்யதர்ஷினி, சௌஜன்யா, காயத்ரி, கோபிகா, ஹரிணிகுமாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.